ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. மாசுகளை நீக்கி கொண்டவர்களும் சந்தேகங்களை அறவே ஒழித்தவர்களும் மனதை கட்டுப்படுத்தியவர்களும் சகல பிராணிகளுக்கும் நன்மை செய்வதிலேயே நாட்டம் கொண்டவர்களுமான முனிவர்கள் பிரம்மானந்தத்தை அடைகின்றார்கள். பகவத்கீதை 5வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம். மாசுகளை நீக்கி கொண்டவர்களும், மாசுன்னா அழுக்கு, குற்றம், குற்றத்திற்கான ஒரு ஆசை, அது அழுக்கு. குற்றம் அப்புறமா தான் நிகழும். அதுக்கு முன்னாடி அந்த குற்றத்துக்கான விருப்பம் இருக்கும். அந்த குற்றத்துக்கான குற்றச்செயலை செய்கிறதுல அனுபவிக்கிறது நமக்கு இன்பமானது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குற்றத்து மேலே இருக்கிறது. அந்த குற்றத்துக்கு முந்தைய அழுக்கு, அந்த அழுக்குங்கிற அந்த மாசு தூசிகள்னால நம்ம குற்றத்துக்கு நம்மளை தயார்படுத்துகிறோம். அது குற்றம்னே தெரியாமல் அதை நேர்த்தியாக திருத்தமாக செய்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அதைத்தான் நீக்கணுங்கிறார். குற்றத்துக்கு முன்னாடியே குற்றத்தை விட்டு விலகிறேன்னு நினச்சோம்னா விலக முடியாது. அதனுடைய இச்சை உள்ளதான் இருக்கும். அது குற்றம் இல்லையாங்கிறத பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. அந்த ஆசை விபரீதமான விளைவை தருமா, யாருக்காவது துன்பத்தை தருமா, அப்படிங்கிற நமக்கே அது நன்மை செய்யுமா, அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கிட்டா அது எந்த வகையில் நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசித்தோம்னா மாசு நீங்கும். மாசு நீங்கணும்னா என்ன செய்யணும்? யோசிக்கணும். பாத்திரம் சுத்தமாகணும்னா கழுவணும் தண்ணீர் வச்சு. அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய மாசு நீங்கணும்னா நம்ம விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை பற்றி யோசிக்கணும். இதனால் என்ன பயன், இது எனக்கு எந்த வகையில் உபயோகமாக இருக்கும், எந்த வகையில் எனக்கும் சுமையாகி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சுமையாகும், எந்த வகையில் எனக்கு மட்டும் நன்மை தருவதாக இருந்து மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதாக எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம்னா இந்த 3 வகையில் ரஜோகுணத்துலேயும் தமோகுணத்துலேயும் சத்துவகுணத்துலேயும், சத்துவகுணங்கிறது நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய விதமாக யோசிக்கிறது சத்துவகுணம். அதுக்கு நல்ல விதமான ஆகாரம் இருக்கணும். அன்னமே தண்ணீரே அறஞ்செய்யும் அப்படின்னு திருப்பாவையில் பாட்டு வரும், ஆண்டாள் பாசுரத்தில். அந்த அன்னமும் தண்ணியும் நமக்கு அறச்செயல்களை கொடுக்குற மாதிரியான உணவை சாப்பிட்டோம்னா, தர்ம செயல்களுக்கான சிந்தனையை தரக்கூடிய ஆகாரமாக இருந்ததுன்னா அந்த யோசனை வரும் சத்துவகுணத்தில். ரஜோகுணத்தில் எனக்கு நன்மை, அது மற்றவர்களுக்கு துன்பமாக இருக்குன்னா அது அவங்க பாடு, அதை பற்றி யோசனையே வராது. எனக்கு நல்லது தானே, அதுக்கு நான் பாடுபடுறதில்ல என்ன தப்பு அப்படிங்கிறது ரஜோகுணமாக இருக்கும். தமோகுணம்ங்கிறது எனக்கு நன்மை இல்லைங்கிறதெல்லாம் நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோசிக்கவே மாட்டான். நான் விரும்புகிறேன், நான் செய்கிறேன் அப்படிமா. அது தனக்கு நன்மையா மற்றவர்களுக்கு நன்மையா சரித்தானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. காலம் தவறியும் செய்வாங்க. எந்த காலத்தில் எதை செய்யணுங்கிற ஒரு விவஸ்தையெல்லாம் இருக்காது. அது தமோகுணம். ஆகாரத்தினால குணமும் குணத்தினால செயலும் வருது. இதில் மாசு பற்றி யோசிக்கலை அப்படின்னா குற்றமாக தான் இருக்கும் எல்லா செயலுமே. அந்த குற்றச்செயலால் நம்ம மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, நமது தாய் தகப்பன், நம்ம மனைவி மக்கள், குழந்தைங்க, பிள்ளைங்க எல்லாருக்குமே அந்த பாதிப்பு தொடரத்தான் செய்யும். நாம் என்ன குற்றம் பண்ணுறோமோ அதனுடைய விளைவை அந்த நேரத்துக்கு அனுபவிக்கலைனாலும் கூட சேர்ந்து யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே அந்த பங்களிப்பு நோயாக வரும், முட்டாள்தனமாக வரும், சோம்பலாக வரும், கோபமாக வரும், யாரையாவது பார்த்து ஏக்கமாக வரும், நமக்கும் அதே மாதிரி வேணும்னு ஏக்கமாக வரும், எப்படி வேணாலும் உணர்வுகளாக உள்ள வரும். அந்த இது
குணம் கலந்து வரும்போது, ரஜகுணத்திலே தமோ குணத்திலே சத்துவ குணத்திலே கலந்து வரும்போது அந்த செயல்கள் எல்லாமே குற்றத்துக்கான அடிப்படை மாசுகளாக மனசில் இருக்கும்போது அந்த செயல்கள் எல்லாமே குற்றங்களாகவே ஆயிரும். அந்த குற்றத்தை வச்சு அடுத்த குற்றங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். இது சங்கிலி தொடர் மாதிரி ஒரு செயலோட விளைவு பின்னணியில் அப்படியே போயிட்டுருக்கும். அப்போது மாசுகளை நீக்கி கொள்ளணுங்கிறாரு, நீக்கி கொண்டவர்கள்னு சொல்கிறாரு. அடுத்து சந்தேகங்களை அறவே ஒழித்தவர்களும். சந்தேகம்ங்கிறது என்னது? சந்தேகம்னா நம்ம ஒரு செயலுக்கான விருப்பங்களை எந்த வகையில் நம்ம பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லதுன்னு யார் சொல்லித்தருவா? யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நேரடியாக இப்போ சாதாரணமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஓட்ட சொல்லி கொடுக்குறவங்க அந்த இயந்திரத்தை இயக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க. ஏற்கனவே சாலையில் இருக்கக்கூடிய சாலை விதிகளை சொல்லி தருவாங்க. இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு சொல்லித்தர தெரியாது, அது தேவையும் இல்லை. ஆனால் அந்த வாகனத்தை இயக்கிறவங்க இருக்காங்கல்ல, இயக்கிறவங்களுடைய மனோபாவம் தனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, வண்டிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு ஓட்டிகிட்டு போகிறது ஒரு வகை. இன்னொரு வகை, நம்மளை பற்றி யோசிக்காமல் எதிரில் யாராவது யார் மேலேயாவது இடித்து தொலைச்சிடக்கூடாது, நம்ம யாராவது குறுக்க வந்தால் அவங்க மேலே நம்ம ஏற்றிடக்கூடாது. ஐயோ இவங்க இப்படி வர்றாங்களே, என்ன அதாவது முன்னறிவிப்பே இல்லாமல் திடீர்னு குறுக்க வர்றான்னு, அறிவில்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான், அவன் மேலே மோதிடுமோ, இவன் மேலே மோதிடுமோ, இவன் என்ன இப்படி நேருக்கு நேர் வர்றானே அப்படின்ட்டு ஓரமாக நின்றுறது. இப்படி அடுத்தவங்க மேலே மோதிடுமோங்கிற பயத்திலேயே ஓட்டிகிட்டு போகிறது. இதே மாதிரி வாகனத்தை இயக்கிற மாதிரியே வாழ்க்கை சம்பவங்களையும் மற்றவர்களால் நம்ம பழிக்கப்படுவோமோ, தூசிக்கப்படுவோமோ, அல்லது அடுத்தவங்களுடைய பொறாமையும் ஏக்கத்தையும் தூண்டி விடுவோமோ அப்படிங்கிற நினப்பிலேயே ஒவ்வொரு செயலையும் செய்கிறது. இல்லைன்னா தனக்கு எந்த ஆபத்தும் வராமல் கோளாறாக நடந்துக்கணும், நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம், நம்மளை பற்றியே யோசிச்சுக்கிட்டு செயல்படுறது. இந்த ரெண்டு வகையாக செயல்படுறதில் இப்படித்தான் செயல்படணும்னு சொல்லி கொடுத்ததில் நாம் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதுல சந்தேகம் வரும். இது நல்லதா, இப்போ எது நல்லதுன்னு உனக்கு சந்தேகம் வருதா? எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சந்தேகம் வருதா? இதை ஒருத்தட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில் உனக்கு எது பிடிக்குதோ அதுபடி நீ இரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க. இன்னொருத்தங்க மற்றவர்களுக்கு எந்த வகையிலையும் உன்னுடைய செயல்கள் உறுத்தலாக இல்லாதபடி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. புரியுதா? இப்படி ஒவ்வொருத்தரும் இதுக்கு ரெண்டையும் நடைமுறையில் அனுபவத்தில் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு மேலே நமது பாரம்பரிய பழக்க வழக்கத்தினால கோயிலுக்கு போகிறது, நான் இந்த வகைரா இந்த தெய்வத்தை வணங்குவேன், இந்த தெய்வத்தினுடைய தன்மை இது, எங்கள் குடும்பத்துடைய தன்மை இது, என்னுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கம் இது அப்படிங்கிறத, அது சந்தேகம் எப்படி வரும்? அந்த காலத்தில் அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்போ அது எப்படி முடியும் அப்படின்னு ஒரு பயம். இப்போ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. கோயிலுக்கு போகிறோம், தீபம் போடுறோம், பொங்கல் வைக்கிறோம், பலவிதமான நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக பலவிதமாக வணங்குகிறோம், என்ன வேணாலும் செய்கிறோம். வழிபாட்டு முறைகள் பல மாதிரி இருக்குது. அந்த வழிபாட்டு முறைகள்லாம் செய்கிறோம். செஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்துச்சு, எந்த அடிப்படையில் அதை செஞ்சோம் தெரியாது, பழக்கத்தினால செய்கிறோம். அது ஆண்டாள் பாசுரங்களில் பாடின மாதிரியே மேலையேர் செய்வன வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஒரு வரி. முன்னோர்கள் செஞ்சதை நீ எந்த அடிப்படையில் இந்த நோன்பு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இந்த மார்கழி நோன்பு, இந்த பாவை நோன்பை இதுக்கு முன்னால் முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருக்காங்க. சாஸ்திரத்துப்படி வேத இலக்கியங்களில் இது சுட்டி காட்டப்படலை.
ஆனால் காலங்காலமாக மக்கள் கடைப்பிடிச்சு வந்ததுனால அவங்கள பின்பற்றி நான் இதை செய்கிறேன்னு அம்மா அந்த பாசுரத்தில் தண்ணியில் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் முன்னோர்கள் செஞ்சது அப்படிங்கிறது இருக்கும். அது மேலே வர்ற சந்தேகம், நமது செயல்கள் மேலே வர்ற சந்தேகம், நாம் என்ன செஞ்சோமோ அந்த பலன் எந்த வகையில் நமக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி சந்தேகம். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் நமது அபிப்பிராயம்னு ஒன்று இருக்கும். அந்த அபிப்பிராயத்தில் இது சரிதானா, இது இப்படி நம்ம பண்ணமே அதனால் நமக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிற அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயத்தில் கூட்டி குறைச்சி அவரவர் குணத்துப்படி நம்பிக்கை இருக்கும். இந்த மாதிரியான எந்த சந்தேகமும் இல்லாமல் குற்றச்செயலுக்கான ஆசையை விருப்பங்கள் அப்படிங்கிற அந்த தூசியை மொத்தமும் கழுவிட்டு, அந்த கழுவினதுக்கப்புறம் நமது செயல்கள் எல்லாம் குற்றம் இல்லையான்னு கூட கவலைப்படாமல் கழுவினதுக்கப்புறம் சந்தேகப்படக்கூடாது. என்னுடைய ஆசைகள்லாம் எனக்கு சரின்னு பட்டது, நம்ம எந்த முடிவில் இருக்கிறோமோ எனக்கு எது சரின்னு பட்டதோ அதை நான் பண்ணேன், அது எனக்கு மட்டும் நன்மை தர்றதா இருந்தாலும் மற்றவர்களுக்கு எந்த உறுத்தலும் இல்லை அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்து அதை செயல்படுத்த ஆரம்பித்த உடனே தூசியை மாசுகளை நீக்கியாச்சுன்னாலே அதுக்கப்புறம் இது சரித்தானாங்கிற சந்தேகம் வரக்கூடாது. புரியுதா? அப்படி சந்தேகம் வராமல் இருக்கவங்களும் அறவே ஒழித்தவர்களுங்கிறாரு. அந்த சந்தேகம் வராதவங்களும் மனம்ங்கிற ஒன்று பலவிதமாக நம்மளை தூண்டிவிடும். எப்படி தூண்டிவிடும்? உண்மையிலேயே அது நம்மளை பரிசோதிக்கிறதுக்காகத்தான். நமது மனசு நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம், மனசாட்சிங்கிறது அற்புதமான ஒரு துணைவன். அது நம்மளை என்ன ஒரு மயக்கத்துக்கு ஆளாக்குனாலும் எதையெல்லாம் விரும்ப வச்சாலும் அது தப்புங்கிறதையும் விரும்ப வச்சுட்டு அது தப்புங்கிறதையும் உணர்த்தி காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மனசு தான் ஆசைப்படவும் வைக்கும். ஆசைப்பட வச்சுட்டு இதுக்கு நீ தகுதி இல்லாதவங்கிறதையும் சேர்த்தே சொல்லும். இதை நீ செய்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், இது செய்கிறதுக்கான காலமும் இல்லை, இப்போ இதை நீ அனுபவிச்சேன்னா அடுத்து நீ இப்படி இதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே தான் சொல்லும். அதுதான் அற்புதமான ஒரு துணை. மானிட பிறவியினுடைய மற்ற எல்லா புலன்களும் மானிட பிறவியில் மட்டுமே சிறப்பாக வேலை செய்கிறதுக்கும் அதிக பலத்தோடு வேலை செய்கிறதுக்கும் காரணமே இந்த மனசு தான். இந்த மனம்ங்கிற ஒன்று இல்லாததுனால தான் எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் சரி அது மனுஷங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. இயற்கையவே மனுஷன் தன்வசப்படுத்துறதுக்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறான். என்னதான் இயற்கை கோடான் கோடி லட்சோப லட்சம் மக்களை அழித்தாலும் மனிதன் வெற்றி பெறுகிறானா, இயற்கை வெற்றி பெறுகிறானா? இயற்கையை இவை நிம்மதியாக இருக்க விடுறது இல்லையே மனுஷன். இயற்கை வெற்றியா தோல்வியாங்கிறதுக்கு பதிலாக இயற்கையால் முழுமையாக மனிதனை வெற்றி பெற முடியலை. பகவான் சொல்கிறார், எனது உயர் இயற்கை தாழ்ந்த இயற்கையுடன் போராடி கொண்டு தாங்கி கொண்டு இருக்கின்றனங்கிறார். அப்போ உயிர்கள் எல்லாமே இந்த ஜட இயற்கையை மல்லு கட்டுறது மட்டும் இல்லை, அதை தாங்கிக்கிட்டு இருக்கிறது இந்த உயர் இயற்கை தான், அதாவது ஜீவர்கள் தான். அப்போ இயற்கையால் வெற்றி பெற முடியலை, மனிதனால் இயற்கையை தோல்வியுற செய்ய முடியலை. அப்படித்தான் அர்த்தமே தவிர வேற எந்த மாதிரி யோசிக்க முடியாது. அப்போ இந்த மனத்தை ஆத்மாவானவன் தன் மனதை செப்பனிட்டால் அது அளப்பரிய ஆற்றலை தரும். அப்போ பிரபஞ்ச இயற்கைக்கு அவன் சமமானவனாவான், இயற்கை அவனுக்கு சமமாகும். அப்போ யார் யாரை ஜெயிச்சாங்கங்கிறத பேச்சே கிடையாது. ரெண்டு பேரும் சமமாக ஒன்றா இருந்துருவாங்க. புரியுதா? அப்போது இயற்கை இவனுக்கு சமம் ஆயாச்சுனாலே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு வந்துருச்சுனாலே அங்கே வெற்றி தோல்விங்கிறத பற்றி பேச்சு கிடையாது. ஒருத்தர் உனக்கு நீ சொல்கிறத நான் கேட்பேன், நான் சொல்கிறத நீ கேட்பேன். அப்போ நம்ம யாரையும் ஒருத்தர் நம்ம ஜெயிச்சோமா தோற்றமா நீ என்கிட்ட தோற்று போயிட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா உன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, மரியாதை இருக்குது. அப்போ நீ சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்படித்தான் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆண்ட மகானுபாவர்கள்லாம் நிறைய பேர் அவங்க தெய்வத்துக்கு சமமாக இருந்தாங்க.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுபவர். அப்போ தெய்வமாகிற அளவுக்கு மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போது அவன் மாசு இல்லாதவனாக இருக்கணும். சந்தேகம் எதுவுமே தன்னை பற்றியோ தன் செயல்களை பற்றியோ அந்த செயல்களுக்கான விளைவுகளை பற்றியோ எந்த சந்தேகமே இருக்கக்கூடாது, இல்லாதவனாக இருக்கணும். மனதை சரியாக செக் பண்ணிட்டு அதை நல்வழிப்படுத்தி சரியாக அது மனம் போன போக்கிலெல்லாம் அது பின்னால் போகாமல் அதனுடைய முழு ஆற்றலையுமே தனக்கு வசப்படுத்தி வச்சிருந்து இணக்கமாக வச்சுருந்தா அப்போ மனதை முழுவதும் கட்டுப்படுத்துகிறவன் ஆவான். அப்படி கட்டுப்படுத்தினோம். சகல இந்த மூணும் இருந்துச்சுனாலே அவன் சகல ஜீவர்களுக்கும், பிராணிகள்னால் பிராணன் உள்ள எல்லாவற்றிற்கும், அதுதான் பிராணிகள். மரமும் பிராணி தான். பிராணன் உள்ளதுன்னா சுவாசம் உள்ள யாவரும், சுவாசம் உள்ள எல்லா ஜீவர்களுக்குமே இவனுடைய நம்பிக்கை, இவனுடைய அன்பு எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும். எல்லாருடைய நன்மையும் விரும்புகிறவனாக இருக்கணும். நன்மையை விரும்புகிறவனா ஒவ்வொரு ஜீவனாக இழுத்து பிடிச்சி அதுகளுக்கு தேவையான ஜட உடலுக்கு தேவையான பசி தாகம் இணை சேர்றது அந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா? அப்படி அர்த்தம் எடுத்துல. அப்படிலாம் இருந்துச்சுன்னா மாசு நீங்கினவனோ சந்தேகங்களை முற்றிலும் ஒழித்தவனோ மனதை கட்டுப்படுத்தியவனுக்கோ இந்த ஜட உடலுக்கான உபகாரம் பண்ணுற புத்தி வராது. அவன் அந்த ஜட உடலில் வாழ்கிற ஜீவனுடைய இயற்கையான வாழ்க்கையை சிதைக்கவோ இடைஞ்சல் பண்ணவோ திசை திருப்பவோ அடக்கவோ அழிக்கவோ செய்ய மாட்டான். அதுதான் எல்லா பிராணிகளுடைய நன்மையை விரும்புகிறவன் செய்கிற வேலை. அப்படித்தான் முனிவர்கள் அங்கிட்டு வனத்தில் போய் தவம் இருந்தாங்கன்னா அவன் ஒன்றும் சுயநலத்தில் தன்னை மட்டும் காப்பாற்றிக்கிறதுக்கு போய் உட்காரல. சகல ஜீவர்களுக்கும் இயற்கைக்கும் வசதியும் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தில் போய் மனசை கட்டுப்படுத்தி அங்கே உட்காடுறான். அவன் உட்கார்ந்த இடத்துலேருந்து பஞ்சபூதங்களையும் அடக்கி பருவத்தில் மழை பெய்ய வைக்கிறதும், பருவத்தில் தானிய தவர்ச்சிகள் எல்லா உயிர்களுக்கும் பிராணிகளுக்கும் சகல நன்மையும் கிடைக்கிற மாதிரியும், எல்லா ஜீவர்களும் ஒழுக்கம் தவறாமல் வாழ்கிறதுக்கும், நேர்மையாக ஒருத்தரை ஒருத்தர் வாழ்க்கையை சிதைச்சிக்காமல் காயப்படுத்திக்காமல் வாழ்கிறதுக்கும், அப்படி அவங்க உட்காந்து தியானம் பண்ணுறதுல தான் இதெல்லாம் நடக்குது. பிரபஞ்ச இயற்கை முழுவதுமே அப்படித்தான் பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் தெய்வமாகிற அளவுக்கு அங்கே இருந்து வழி நடத்துனாங்க. இப்பெல்லாம் அவங்க ஏன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ அவங்களுடைய ஆற்றல் போயிருச்சா இல்லை அவங்களுடைய தவம் போயிருச்சா? அவங்கெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் மனிதர்களுடைய எல்லாம் சகல ஜீவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வழியில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் இன்றைக்கி உட்காந்து பகவானுடைய வார்த்தைகளை படித்து புரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அந்த முன்னோர்கள் அந்த மகான்களுடைய அருளாசியினால தான் கிடைக்குது. அவங்கள மதிக்காதவர்கள் இன்றைக்கி எண்ணிக்கையில் கூடுன மாதிரி தெரியுது. அன்றைக்கும் கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர் தான். அந்த 5 பேர்களுக்கு பகவான் உதவி செஞ்சு அந்த 100 பேரையும் அவங்கள சார்ந்தவர்களையும் பாண்டவர்களுக்காகன்னு சொல்லி போராட வந்த தன்னுடைய படையையும் கூட மொத்தத்தையுமே காலி பண்ணிட்டார் கிருஷ்ணர். அவனுக்கு அந்த 100 பேருக்கு கௌரவர்களுக்கு தன்னுடைய சேனையை கொடுத்துருந்தார்ல, அந்த சேனையில் உள்ள படை வீரர்கள் அத்தனை பேருக்குமே தெரியுமில்ல தன்னுடைய எஜமானன் கிருஷ்ணன் தான். ஆனால் கிருஷ்ணன் தான் எதிரிக்கு நம்மளை வேலை செய்ய அனுப்பிட்டு அவனை எதிர்க்கிற வேலையை நமக்கு கொடுத்துருக்கான்னு அந்த சேனைகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அவங்க எதிர்த்தாங்க கிருஷ்ணரை. கிருஷ்ணர் இருக்கிற பகுதியை எதிர்த்தாங்க, கிருஷ்ணரை எதிர்க்கலை. அது கிருஷ்ணர் இருக்கிற பகுதியை எதிர்த்தாலுமே கிருஷ்ணரை எதிர்க்கிற மாதிரி தானே அர்த்தம். அது கிருஷ்ணரால் நாம் அழிக்கப்படுவோங்கிறது அவங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர் நம்மளை வெற்றி கொள்வார் அப்படிங்கிறதும் தெரியும். அவங்க அதுக்கு சம்மதிச்சு தான் அங்கே போய் இருந்து சண்டை போட்டாங்க. அப்போது காலங்காலமாக இந்த மகான்களுடைய தவத்திலையும் ஒழுக்கத்திலையும் ஜீவர்களை வாழ வைக்கிற அந்த மகான்களுடைய அவங்களுக்கு ஆனந்தமான பிறப்பு இல்லாத, தீமை இல்லாத, இரவு பகல் இல்லாத, மூப்பு தளர்வு இல்லாத ஒரு தூய்மையான மோட்ச ஆனந்தத்தை
ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாக இருந்தும் ஜீவர்களுடைய நன்மைக்காக அவங்க இங்கே தங்களுடைய அத்தனை நன்மையும் தியாகம் பண்ணிட்டு ஒருமனப்பட்ட நிலையோட தன்னிலை இழக்காமல் இறை சிந்தனையிலேயே இருந்து ஜீவர்களை வழி நடத்துகிறாங்க. இப்போவும் வான்மழை மழை தவறாது பெய்யணும், அரசன் ஒழுங்காக கோல் முறை அரசாளனும், நீதி நேர்மையோட அரசாளனும், மக்கள் சைவ நெறியில் ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னு தினசரி கோயிலில் சிவன் கோயிலில் நம்ம பாடுறோம். உலகெல்லாம் சைவ நெறி ஓங்க வேண்டும்னு சொல்லி பாடுறோம். எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சர்வஜனா சுகினோ பவந்துன்னு சொல்கிறோம். கோவிந்தன்ட்ட வந்து நின்னாலுமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்றோம். அகில லோக நாயகனே, பரமதயாளா, ஏழை பங்காளா, பக்தவச்சலா அப்படின்னு தான் பகவானை கொண்டாடுறோம். எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறோம். நாமெல்லாம் சித்தர்கள் ஆக முடியல, முனிவர்கள் ஆக முடியலன்னாலும் மனப்பூர்வமாக எந்த ஒரு குற்றத்துக்கான ஆசையும் இல்லாமல், குற்றம்னு இல்லை, ஜட உடலுக்காக லாப விளைவுகளை பற்றி யோசிக்காமல் ஜட உடலுக்காக பாடுபடுறது அழுக்கான அந்த எண்ணம் வந்து குற்றத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்கிறதுனால நம்ம ஜட சரீரத்துக்கு தேவைக்கு அதிகமான சேர்க்கை இன்பத்துக்கு, செயற்கையான இன்பத்துக்கு அதிக விலை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறது அழுக்கு ஆரம்பம். அது குற்றத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். படுத்து தூங்கணும்னா உனக்கு என்ன வேணும்? ஒரு பாயோ போர்வையோ ஏதோ ஒரு இடம், ஒரு நல்ல இடம் இருந்தால் போதாதா? காற்றோட்டமான வெளிச்சமுள்ள ஒரு சரியான பாதுகாப்பான இடம் வேணும், தட்பவெட்பத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு. இதுக்கு பளிங்கு மாளிகை வேணும்னு அவசியம் இல்லையே, குளிர்பதம் ஊட்டப்பட்ட ஒரு அறை வேணும்னு இல்லையே, பட்டும் பஞ்சனையும் வேணும்னு அவசியம் கிடையாது. அப்போது பட்டும் பஞ்சனையும் வச்சு வாழ்ந்தவங்கெல்லாம் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு அந்த செயல் அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்து அந்த ஜீவன் அனுபவிச்சிருக்கும். அவனே கூட எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பான்? அவன் தூய்மையானவனாக இருந்தால் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு தேவையில்லையேன்னு தோணி இருக்கும். அப்படி தோணினவன் தான் கௌதம புத்தன். சகல வசதிகளோடைய இருந்து தோணுச்சு அவனுக்கு. அப்படி தோணாதவனுங்களுக்கு என்ன நடக்கும்னா, அவன் எப்போவோ செஞ்ச புண்ணிய கர்மாவுக்கு அவனுக்கு அந்த சுகபோகத்தை அனுமதிக்கப்பட்டிருக்கும். அந்த சுகபோகத்தை அனுபவித்த உடனே தரித்திர நிலைக்கு தானாக வந்துடுவான். இது லாட்ரி சீட்டில் பணம் விழுகிற மாதிரி. ஊர் பணத்தெல்லாம் வச்சு அவன் கொஞ்ச நாள் சுகமாக இருப்பான். வெறும் தற்காலிக சரீர சுகம் தானே அது. குற்றங்களுடைய சுகம், குற்றத்துக்குள்ளேயே மிதக்கிறதும் பெரிய குற்றங்களை பண்ணுறதுக்கும் ஆதாரம். அப்போது தன்னிலை உணர்ந்தவன் சராசரியாக தான் இருப்பான். அது அவனுக்கு அந்த நிலையான இன்பமும் நிலையற்ற இன்பத்துக்கும் தற்காலிக இன்பத்துக்கும் வித்தியாசம் தெரியும். தற்காலிக இன்பம் எது, நிலைத்த இன்பம் எதுங்கிறது வித்தியாசம் தெரியும். அந்த நிலைமையில் இருக்கிறவனுக்கு பற்றி அவனுடைய சொந்த தேவைகளுக்கு ஆசைகளை வளர்த்துக்கிட்டு குற்றச்செயலுக்கு கொண்டு போக மாட்டான். அப்படி போகாமல் இருக்கிறவனுக்கு சந்தேகமும் வராது, மனசும் சொன்னபடி கேட்குற மாதிரி வச்சிருப்பான். அவன் தான் அந்த மோட்ச ஆனந்தத்தை அனுபவிப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவனால் சகல பிராணிகளுக்கும் நன்மை செய்கிறத தவிர அந்த பிராணிகளுடைய உபத்திரவத்துக்கு ஆளாகிற குணம் அவனுக்கு வரவே வராது. அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆக உலகை விட்டு ஒதுங்கி இருக்கிறான்னு சொல்கிறது அவனுடைய சுயநலத்துக்காக கிடையாது, உலக நன்மைக்காக. அப்படி உலக நன்மையை விரும்பாத ஒருத்தனால, உயிர்களுடைய நன்மையை விரும்பாத ஒருத்தனால தன்னுடைய நன்மையை கூட அடையாளம் பார்த்துக்க தெரியாது. புரியுதா? யாருடைய இன்பத்தையும் யாருடைய நேர்மையவும் ஒழுக்கையும் கொண்டாட தெரியாத ஒரு கூமுட்டை அவனுடைய நன்மையவே எப்படி உணர முடியும்? அவனுக்கு கிடைச்ச மனித பிறவியினுடைய வாழ்க்கையோட மதிப்பு கூட அவனுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் அலக்களிக்கப்படுறவங்கெல்லாம் அந்த சித்தர்களாலேயும் மகான்களாலேயும் தெய்வங்களாலேயும் எப்பொழுது வேணாலும் தண்டிக்கப்படலாம், கண்டிக்கப்படலாம். அது
அவங்க வந்து அழிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கு கூட நம்ம போக வேண்டியதில்லை. ஐயோ கொடுமையானவன், அவனை அழிச்சே ஆகணும், பகவானே பார்த்துக்கிட்டு இருக்கியே அவனை அழிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு பக்தன் கேட்க மாட்டான். ஏன்னா பகவானே அவனையும் பக்தன் ஆக்க மாட்டியா அப்படி வேணா கேட்பான். அவனை அழிச்சிருன்னு கேட்க மாட்டான். அப்படி கேட்டான்னா கேட்குறவன் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். அப்படித்தான் சாமி அடிக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சின்ன பிள்ளையிலேயே சொல்லி கொடுக்குறோம்ல, சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு. சாமி இதுக்கு கண்ணை குத்துது எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கும். சாமி மேலே பாரத்தை போட்டு, ஆண்டை மேலே பாரத்தை போட்டுமோ, எல்லாம் கடவுளையும் தெரியாது, நம்மளையும் தெரியாது, நம்ம விரும்ப போட வாழ்க்கையும் தெரியாது. இப்படித்தான் கடவுள் மேலே பாரத்தை போடுமா, சாமி கண்ணை குத்தும்னு சொல்லி கொடுப்பான். ஒன்றுமே தெரியாத குழந்தை அது பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விக்கிரகத்தை விழுந்து கும்பிடு விழுந்து கும்பிடுன்னு கட்டாயப்படுத்துவான். சாமியை காப்பாற்றுன்னு சொல்லி கொடுப்போம். அந்த சாமியை காப்பாற்றுன்னா எதை காப்பாற்ற சொல்கிறோம்னு குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. இப்படி பல மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க பேசாமல் தான் இருப்பாங்க. அவங்களால அவங்க நம்ம வாழ்க்கையை, ஏன்னா எல்லா பிராணிகளுடைய நன்மைக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் சுயமாக தான் தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும். அப்போ தான் இறைவன் கொடுக்குற சுதந்திரத்துக்கு அர்த்தம் இருக்குது. அவன் கட்டாயப்படுத்தி உன்னைய ஞானி ஆக்கிட்டாப்புல, லேபிள் ஓட்டிட்டாப்புல நீ சரியாக போயிருமா? இன்றைக்கி விளையிற பொருட்கள்லாம், இயற்கையாக விளையிற பொருட்கள்லாம் லேபிள் ஓட்டி பேரை போட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு இனிஷியல் போட்டு, ஆப்பிளில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். ஏன்னா அவங்க கம்பெனியில் அவங்க தயார் பண்ண மாதிரி. இதெல்லாம் நான் என்னுடைய பொருள் வந்து திருத்தமானது, சரியானது, பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறதுக்காக முத்திரை பதிக்கிறாங்களாம். எல்லாம் வியாபார நோக்கமாக இருக்கும்போது எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தெய்வங்கள்லாம் வேடிக்கைன்னா எக்கேடுங்கிட்டு போகட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல, அவன் சுதந்திரமாக தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டோம்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. ஜடபரதர் அவர் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ரகுகுண மன்னன் பல்லக்கு தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒருத்தனுக்கு நோய்வாய்ப்பட்டான்னு 4 பேரில் ஒருத்தனுக்கு முடியலன்னொன்னே ஜடபரதரை இழுத்து கொண்டு போய் விட்டுட்டாங்க வேலைக்காரங்க. ஜடபரதர் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டாரு. அவர் நடந்து போகும்போதெல்லாம் ஏற்கனவே பரத மன்னனாக இருந்து நாடு நகரத்தெல்லாம் துறந்து மக்களை துறந்து தவத்துக்கு வந்தவர் ஒரு மான்கிட்ட பாசமாக இருந்ததுனால அந்த மானா பிறந்து அடுத்த 3வது ஜென்மத்தில் ஜடபரதராக வந்து பிறந்திருக்கிறார். அப்போ அவர் தன்னோட ஆத்ம ஆனந்தத்துக்கு, ஆத்மத்துக்கு மோட்சத்தை அடையிறதுக்காக, இறைவனை அடையிறதுக்கு பதிலாக பழையபடி நம்ம பௌதிக உலகத்தை சிக்கல்களுக்குள்ளே மாட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவரை இழுத்து கொண்டு போய் பல்லக்கு தூக்க வச்சுட்டானுங்க. அங்கே மகத மன்னன் அவன் பல்லக்குக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கொண்டு விட்டோன்னா அவர் ஆள் குட்டையாக வேற இருப்பார், அந்தன ரூபம் வேற இருக்குது. இந்த பல்லக்கு தூக்கிகள் 3 பேரும் இவன் கொளுத்து குண்டுன்னு இவன் சத்தாதானே இருக்கான்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. ஆள் குட்டையாக இருந்தால் 3 பேரில் ஒருத்தன் குட்டையாக இருந்தால் பல்லக்கு எப்படி இருக்கும்? அவன் தோளில் அந்த கட்டை இருக்குது. இவர் போய்கிட்டே இருக்கும்போது கீழே சின்னதாக ஒரு எறும்பு போனாலோ ஒரு பூச்சி போனாலோ டக்குன்னு நின்றுவார். 3 பேருக்கும் இடைஞ்சலாக தூக்கிட்டு இருக்கிற 3 பேருக்கும் பல்லக்கில் உட்காந்துருக்கிற ராஜாவுக்கும் தொந்தரவாக இருக்கும். ஏன் அறிவிலிகளே என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு ராஜா சத்தம் போடுவான். அப்போது அதில் அந்த 3 பேர் உழைப்பாளிகள், ஏன்னா அவன் உடலை உழைச்சி அந்த உடலை பேணுவதற்காகவே வாழ்கிற சாதாரண மக்கள், அவன் உயிரை பற்றியோ ஆன்மா பற்றியோ தெரியாத வெறும் ஜட வாழ்க்கையை வாழ்கிறவங்க, கூலிக்காரனுங்க, அறிவிலிகள். அவன் சத்தம் போட்ட உடனே இந்த புதுசாக வந்த குட்டையன் தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு அவங்க திட்டுவானுங்க. ராஜா அவனையும் சத்தம் போடுவார். சத்தம் போடும்போது அவர் சொல்கிறாரு, ஏதோ நான் ஒரு ஜடம், என்னோட பாதையில் பாதம் இருக்குது, பாதத்துக்கு மேலே முழங்கால் இருக்குது, முழங்காலுக்கு மேலே தொடை இருக்குது, தொடைக்கு மேலே இடுப்பு இருக்குது, இடுப்புக்கு மேலே ஒரு உடல் இருக்குது, உடலுக்கு ஒரு தோல் இருக்குது, தோலில் இந்த கட்டை இருக்குது, கட்டையை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தட்டில் நீ உட்கார்ந்துருக்கிற. இது எல்லாமே பொய், சத்தியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் நான் உன்னை சுமக்கிறதாகவும் நீ சொகுசாக இருக்கிறதாகவும் நீ ஒரு நாட்டோட மன்னன்கிற மாதிரி உயர்ந்தவன் மாதிரி நினச்சிக்கிற. நீ உண்மையிலேயே கர்வம் உள்ளவன், மக்களை பாதுகாக்கிறேன்னு பொய் சொல்கிற. எல்லா உயிர்களுக்கும் நான் தான் காவலன், துணைவன், தலைவன் அப்படின்னு நீயா உன்னை கற்பனை பண்ணிக்கிற.
உனக்கும் உடம்புக்கும் நீ உக்காந்துருக்கிற பல்லக்குக்கும் இதை சுமந்துக்கிட்டு இருக்கிற எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. பூமி தான் சுமக்குது நம்ம எல்லாரையும். இதில் எனக்கு என்ன சிரமம், உனக்கு என்ன சிரமம், உனக்கு என்ன சுகம், எனக்கு என்ன சுகம் குறைஞ்சி போச்சு, எந்த விளைவை அனுபவிக்கிறோம், நான் எதுக்காக சுமக்கிறேன், இப்படியெல்லாம் பேசுகிற உடனே அதிர்ச்சி ஆகிப்போச்சு மன்னனுக்கு. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே சுவாமி, கொஞ்சம் நிறுத்துங்க, இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். இறங்கின உடனே காலில் விழுந்தேன். யாருங்க சுவாமி நீங்கள் அப்படின்னு விளக்கம் கேட்கான். ரகுகண மன்னனுக்கு அவருக்கு ஆத்ம தத்துவத்தை அப்புறமா ஜடபரதர் உபதேசிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் இது வரும். பாகவதத்தில் உள்ள கதைகள் படி பாகவதத்தில் உள்ள அந்த ஜடபரதர் இதை படிக்கும்போது நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம். இப்போது அவர் சொன்ன விதத்தை பார். பூமியில் பாதம் இருக்குது, பாதத்துக்கு மேலே கணுக்கால் இருக்குது, முழங்கால் இருக்குது, தொடை இருக்குது, உடம்பு இருக்குது. நான் எங்கன்னு உடலுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் பேசுகிறார். அந்த உடலில் தான் வசிக்கிறார். இந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறவன் யாரையாவது பழிக்கிறதோ அல்லது தன்னை யாரும் பழிக்கிறத பற்றியோ யோசிப்பானா? அப்போ அவனுடைய ஆத்ம ஆனந்தத்துக்கு எந்த குறை இருக்க போகுது? ஒரு குறையும் இருக்காது. ஆனந்தமாக இருப்பான். இது அந்த ஆத்ம ஆனந்தத்தை அடையக்கூடியவர்கள் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம பேசியிருக்கோமே தவிர, நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா, முயற்சி செய்ய முடியுமா, முயற்சி செஞ்சால் அந்த நிலையை அடைவோமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம திண்டாட வேண்டியதில்லை. நமக்கு இதை தெரிஞ்சிக்க வச்ச இறைவன் அவரே, அதே பகவான் சந்தேகங்களை எல்லாத்தையும் நீக்கி மாசுகளை எல்லாம் நீக்கி நமது மனசை நமக்கே சொன்னபடி கேட்குற மாதிரி வைக்கணும். அப்படின்னா குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவானே வந்து சொல்லி கொடுத்த இந்த மகாமந்திரத்தை அவருடைய நாமத்தை தொடர்ந்து சொன்னோம்னா, அப்படி ஒரு வேளை அந்த இதை புரிஞ்சுக்க வச்சுக்கிட்ட மாதிரியே அதை வெற்றி அந்த இலக்கை அடையிறதுக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருவார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.